நிச்சயமாக பிரவீன். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் கடந்த 17ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது சிறுவன் ஒருவன் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவிகளில் வெள்ளத்தின் போது சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லாதவர்கள் கிரில் கம்பிகள் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தென்காசியின் மெயின் அருவி குற்றால அருவிகளில் தற்போது அபாய எச்சரிக்கையை எழுப்பும் வகையில் ஒலிப்பான்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மெயின் அருவியில் ஒரு கருவி பொருத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது பெண்கள் உடைமாற்றும் அறையும் பக்கத்தில் அதிக ஒலியை எழுப்பக்கூடிய ஒலிப்பான்கள் அமைக்கும் பணிகள் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கருவியானது வெள்ளத்தின் போது அதிக ஒலிகளை எழுப்பி அதன் மூலம் சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் இருந்து வெளிவரக்கூடிய சூழல் நிலவும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பெண்கள் உடைமாற்றும் அறை, அதன் அருகில் மற்றும் காவலர்கள் அமைக்கப்பட்டுள்ள பூத் இந்த இப்பகுதிகளில் தற்போது அதற்கான வல்லுநர்கள் கொண்டு இந்த கருவிகள் பொருத்தும் பணிகளில் மாவட்ட நிர்வாகம் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரவீன்.